அவர் இன்னைக்கு அதான் முதல்ல சொல்றாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கல. நீட்ல அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. அது வந்து அனிதாவுடைய சூசைடு போது அனிதா வீட்டுக்கு போன போதே அவரோட ஒப்பீனியன் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அது கடந்த நிகழ்ச்சியில் அவர் அதை பேசியிருக்கணும். இன்னைக்கு சரி பரவாயில்ல, போன முறை பேசலை, இன்னைக்கு அது குறித்து பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு அது குறித்த தெளிவான பார்வை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பார்வை? தெளிவான பார்வை அப்படிங்கும்போது நீங்கள் அதாவது ஒன்று நீட் விலக்கு கேட்கணும், ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும், எங்கள் ஸ்டேட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுங்கன்னு கேட்கணும், இல்லை மொத்தமாக இந்தியா முழுமைக்குமே ரத்து பண்ணுங்கன்னு கேட்கணும், இல்லை அப்படின்னா நீட் வந்து ரெகுலரைஸ் பண்ணுங்க, ரெகுலேட் பண்ணுங்க, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு ரெகுலேட் பண்ணுங்கன்னு கேட்கணும். இது மூணுமே இல்லாமல் அவருக்கு விஷய ஞானம் இல்லை அவருக்கு எழுதி கொடுக்குறவங்களோ அவரை வந்து ஓரியன்ட் பண்ணுறவங்களோ ரொம்ப தவறாக அவரை வழி நடத்துகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயங்கள்லேயே நீட் பற்றி பேசும்போது நான் வந்து தெளிவாக என்னுடைய பார்வையை சொல்லிடுறேன். நீட் வேணாங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படின்ட்டாரு. தமிழ்நாடு அரசு போட்ட தீர்மானத்துக்கு என்னுடைய முழு மனசார ஆதரவு நான் தரேங்கிறத சொல்லிட்டாரு. கல்வியே மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. மாநில பட்டியலுக்கு வர வரைக்கும் ஏதாவது சிறப்பு விஷயங்கள் ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டாரு. இதை விட தெளிவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த முறை இப்போ வந்து இவர் பேசுகிற மாதிரி சிறப்பு பட்டியல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். இப்போ வந்து இந்த சிறப்பு பட்டியல் அப்படின்றதுக்கெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இடமே கிடையாது. அமெண்ட்மெண்ட்டும் இப்போ கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இப்போ எப்படி சாத்தியம், அதுக்கான சாத்தியம் என்னன்னா இப்போ வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் உள்பட மற்ற எல்லா கட்சிகள், காங்கிரஸ் உள்பட எல்லா எதிர்கட்சிகளுமே அதை தான் பேசுகிறாங்க. அந்த நிலைமையில இப்போ வந்து ஒருவேளை இது வந்து ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸாக இருக்கும். இது வந்து அவர் கொடுக்கக்கூடியது வந்து யோசனை கிடையாது. இது வந்து சஜஷன், இது சரியான சஜஷனும் கிடையாது. இன்னொரு சஜஷன் வேற சொல்றாரு. நீங்க வந்து அப்படியே உங்களுக்கு நீங்க நீட்டை வந்து நீங்க நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல எய்ம்ஸ், ஜிப்மர் அது மாதிரியான நிறுவனங்கள்ல நீங்க நடத்திக்கோங்க. இது எப்படி? அப்ப எய்ம்ஸ்ல படிக்கணும்னு நினைச்சா மட்டும் என்ட்ரன்ஸ் எழுதி உள்ள போகணும், எய்ம்ஸ்ல படிக்கணும்னா மட்டும் நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும்? இல்ல, அது தவறு. நீங்க வந்து தவறா வழி நடத்துறீங்க. ரெகுலேட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ரெகுலேட் பண்ணுன்னு சொன்னா சரியாக இருக்கும். ஆனா ரெகுலேட் பண்றதை விட்டு அதை நீங்க வந்து ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க அதிக அளவுல முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். இல்ல மேம், கன்கரண்ட் லிஸ்ட்னா முதல்ல என்னங்க? கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன? முதல்ல பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல்ல இப்ப கல்வி இருக்கு அப்படின்னா பொதுப்பட்டியல்ல யாருடைய கை ஓங்கி இருக்கும்? ஒன்றிய அரசினுடைய கை தான் ஓங்கி இருக்கு. ஸ்பெஷல் லிஸ்ட் கொண்டு வரும்போது ஸ்பெஷல் லிஸ்ட்ல ஒன்றிய அரசினுடைய கை ஓங்கி இருக்காம ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றதை கேட்க போறாங்கன்னு சொல்றீங்களா? இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, சென்ட்ரல் லிஸ்ட்ல இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல 97 சப்ஜெக்ட் இருக்கு. எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த அரசாங்கம் லெஜிஸ்லேஷன்ஸ் கொண்டு வர முடியும், யாருடைய பார்வையில் அந்த துறைகள் இயங்க வேண்டும் அப்படிங்கறத முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நேரடியாக எதிர்க்க, மோடியையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நேரடியாக எதிர்க்க விரும்பல. அதனாலதான் சொல்றாரு, நீங்க வேணா எய்ம்ஸ்ல வச்சுக்கோங்க, நீங்க வேணா ஜிப்மர்ல வச்சுக்கோங்க, ஆனா மற்ற காலேஜஸ்க்கு வைக்காதீங்க. எனக்கும் ரொம்ப காலமா விஜய் மேல ஒரு வருத்தம் உண்டு. இன்னும் வெளிப்படையா அவர் வந்து எதையுமே பேச தயங்குகிறான்னு. முதல் முறையாக படிப்படியாக முன்னேறி இருக்கிறார் அரசியல் அப்படின்ற போது இந்த 2வது கட்ட பேச்சு கடந்த ஆண்டு அதெல்லாம் மறந்துடுவோம். அவர் அறிக்கை அரசியலில் வந்து நான் வரப்போகிறேன்னு சொன்ன பிறகு முதல் முறையாக ஒரு 10 நாளைக்கு முன்பு ஒரு பரிசளிப்பு விழா, இது 2வது பரிசளிப்பு விழா. அன்னைக்கு முதல் முறை ஒரு லைட்டாக திமுகவுக்கு எதிராக ஒரு சின்னதாக ஒரு பால் உருட்டினார். இந்த கள்ளச்சாராயம் சாராய விவகாரத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்கிறது, அதை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள் என்று பேசி இந்த மேடையை அரசியலாக்க விரும்பவில்லைன்னு சொன்னார். உண்மையிலே அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது கூட வந்து வேகம் பார்த்தீங்கன்னா அந்த வேகம் ஒரு 30 to 40% கூட இல்லை. ஆனால் இந்த விஷயம் நீட் விவகாரம் என்பது உண்மையிலே கைத்தட்டி வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அருமையாக பேசியிருக்கார், ரொம்ப தெளிவான பார்வை, ஒரு நேர்மையான சிந்தனையோடு பேசியிருக்கிறார். மத்திய அரசை எதிர்க்கிறார், ஒன்றிய அரசை எதிர்க்கிறார், மோடி அரசை எதிர்க்கிறார், இப்படி எப்படி வேணா வச்சுங்க, இந்த அளவுகள் இப்படி வச்சுங்க, இப்படி வச்சு கிராஃப் அப்படின்னா எடுத்துங்க. ஆனால் இந்த கல்வி திட்டத்தை எதிர்க்கிறார் அப்படின்னும் போது நிச்சயமாக அது எந்த அரசாகட்டும், அங்கே மத்தியில் காங்கிரஸ் அரசாக கூட இருக்கட்டும், ஒருவேளை மோடி அரசு தோத்து போய் காங்கிரஸ் அரசு வந்து உட்காந்து நீட்டை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தால் கூட விஜய் இப்படித்தான் பேசியிருப்பார் என்றால் உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். அதில் ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருப்பார். மத்திய அரசு வந்து கல்வி பட்டியலை வந்து மாநில அரசு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். அப்படி முடியலன்னா ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல் சொல்கிறார். சிறப்பு பொதுப்பட்டியலாம் சொல்லவே கூடாது,
ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒரு கல்வி என்பது முக்கியம். அந்த கல்விக் கொள்கையை மாநில அரசு தான் வகுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட் தூக்கி போட்டுட்டு மாநிலத்துக்கு கொடுக்கணும்னு அடுத்த முறை வலியுறுத்த வேண்டும் என்று உங்கள் வாயிலாக விஜய்க்கு நான் வலியுறுத்துகிறேன். இங்க என்ன அரசியல் ஈடுபடும், இங்க மக்களுக்கான அரசியல் என்ன அப்படின்றத விஜய் ஓரளவுக்கு சென்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஏன்னா 2 விஷயம் தான் முக்கியமான விஷயம், கல்வி and சுகாதாரம். இந்த அடிப்படை உரிமையில் ரொம்ப மூலாதாரமாக இருப்பது கல்வி. நீங்கள் கல்வி எல்லாமே இலவசம், +2 வரைக்கும் இலவசம். யாரும் ஒன்றும் அதை நீங்கள் புது ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்துட முடியாது. ஆனால் படித்த மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்குல எல்லா எக்ஸாம் சென்டர்ஸில் எல்லா தவறுகள் நடக்கலாம், சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான விவகாரத்தில் ஒரு ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுவதும் முறைகேடு என்பது, நீங்கள் ஏதோ ஒரு சென்டரில் பிட்டு அடிக்க விட்டாங்க, இல்லை ஒரு பையனை மட்டும் தனியாக எழுத வச்சாங்கன்றதெல்லாம் அங்குன்றும் இங்குன்றமாக நடப்பது. ஆனால் வினாத்தாள்களை நீங்கள் முன்கூட்டியே கசிய விட்டு அதில் பல கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கி தான் வெளியே வருது. அதுவும் இப்போது ஒரு கருணை மார்க் கொடுத்தது, கருணை மார்க் கொடுப்பாங்கன்னே உலகத்தில் தெரியாது. அந்த கருணை மார்க் கருணையே இல்லாமல் நடத்தப்படுகிற ஒரு தேர்வில் கருணை மார்க் எப்படி? இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு ஏகோபித்த ஆதரவு விஜய்க்கு கிடைக்கும். உங்களுடைய பார்வை என்ன சார்? முதல் முறையாக ஒரு பிரச்சனை, அரசியல் பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. இது அரசியல் தான். இது அதிகபட்சமாக மேலே போய் பொதுப்பட்டியலில் இருக்கிறத மாநில பட்டியலுக்கு மாற்றணும். அப்படி இல்லைன்னா சிறப்பு பொதுப்பட்டியல், ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படி ஒன்று உருவாக்கணுன்றாரு. அதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு யோசனைகளாக இருக்குது, அதற்கு வாய்ப்பே கிடையாது. இதுவே அவருடைய நோக்கத்தை நம்ம சந்தேகப்பட வேணாம். பட் இது நடைமுறையில் அறவே சாத்தியமற்றது. அவர் நான் உறுதியாக சொல்ல முடியும், அதுவும் இப்போ இருக்க கவர்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் புதுசாக ஒரு கேட்டகரியை கேட்குறாரு. அரசியலுக்கான மேடை இது இல்லை அப்படி என்னங்க, அவர் நழுவி போகிறாருங்க, அவர் நழுவி போகிறாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராரு ஒழி, அப்புறம் ஒரு அடி முன்னால் போனால் 2 அடி பின்னால் வராரு. நீங்கள் இன்னமும் ஃபோர்த் கம்மிங்காக இருக்கணுன்ற நான். நீங்கள் இப்போ கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் யார் காரணம்? மோடி அரசு காரணமா, ஸ்டாலின் அரசு காரணமா? டெஃபினட்டா தமிழ்நாடு தான். அப்புறம் நீங்கள் அந்த விமர்சனங்கள் உங்களுக்கு சும்மா புத்திமதி சொல்றதோட இருந்துட்டு போயிடுமா? கிரவுண்ட்ல கட்சி நிர்வாக சீர்கேடுன்னு ட்வீட் போட்டாரு. இதுவரைக்கும் தலைவரானதற்கு பிறகு எந்த இஷ்யூலையும் நேரடியா போகாதவர். நான் என்ன சொல்றேன், அதிமுக உண்ணாவிரதம் இருந்தாங்கல்ல, அதுக்கு ஆதரவு தெரிவித்து மற்றவங்க பேசினாங்க. பிஜேபி கூட எதிர்ப்பு தெரிவித்தது, பாமக கூட கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க போராட்டங்கள்லாம் கூட நடத்தினாங்க. தாவக என்ன நடத்துச்சு? பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழனாக இருக்க விரும்புகிறார். அவர் மோடியையும் பெருசா பகச்சிக்க விரும்பல, இங்க ஸ்டாலினையும் பெருசா பகச்சிக்க விரும்பல. எல்லாமே ஒன்றிய அரசுன்னு பேசுறாரு. அப்படிதான் பேசுவார். அது வார்த்தை சொல்லாடலைங்க, அதுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப தமிழ்நாட்டுக்குள்ள பொதுவெளியில பேசுறவங்க, செயல்படுறவங்க மோடி எதிர்த்து பேச முடியும். ஸ்டாலின் எதிர்த்து பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். திமுகவுக்கு எதிராக தான் ஒரு அரசியல் இருக்கும்னு உங்களுடைய ஆப்வியஸ்லி வேற யாருக்கு எதிராக இருக்கும் நீங்க எல்லாம் சொல்றீங்க? பாஜக தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்கு பாஜக? அவர் தான் நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரல, அசம்பிளி எலெக்ஷன் வரேன்னு சொன்னப்போ அவரோட குறி தமிழக அரசியல்னு தெரியுது. ஆரம்பிச்சு நான் வரேன் 26ல் நான் வரேன், நான் முதலமைச்சர் கனவுன்னு சொல்றாங்கல்ல உங்க ஆளுங்க, அது நடக்குதோ நடக்கலையா? அப்ப யாருக்கு எதிராக வராரு? அவர் திமுக எதிராக அரசியல் பண்ண வராருன்னு சொல்றதுலயே உங்களுக்கு என்ன இவ்வளவு தயக்கம்? இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். அதிமுக பவர்லயே இல்லைங்க, வாக்குகள் இருக்குல்ல சார். அதிமுக பவர்ல இருந்தா தான் பேசுறீங்க. ஐயா, அதிமுக பவர்லயும் இல்ல, அதிமுக ஓட்டு உடைஞ்சிருக்கு. நான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு அவர் சொல்றாருன்னா யார்? சார் இருங்க சார், திமுகவை நகர்த்திட்டு ஆட்சியை பிடிப்பாரு, அதிமுக நகர்த்திட்டு ஆட்சியை பிடிப்பாரு? ஆட்சியை பிடிக்கணும்னா 2 பேத்தையும் நகர்த்தணும் சார். பவர்ல இருக்கிறது யார் சார்? இப்ப பவர்ல இருக்கிற திமுக சார். அதை பேசுங்க சார். பவர்ல நேத்து இருந்தவனை பத்தி பேசாதீங்க சார், இன்னைக்கு இருக்கவனை பத்தி பேசுங்க சார். நான் 26ல் ஆட்சியை பிடிக்க போறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் யாருக்கு சாதகமா, அவர் யாருக்கு த்ரெட்டா வராரு? அந்த த்ரெட் நடைமுறையில் அவ்வளவு. ஆமா, நான் விஜய் திமுகவை வீழ்த்திடுவாரு நான் சொல்லல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் அட் த மேக்ஸிமம் அப்படி இருக்கு, தட்ஸ் a perception. விஜய் அட் த மேக்ஸிமம் could be a disturbing factor, disruptor for DMK. He cannot be a victor. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீட் தேர்வுக்கு எதிர்ப்புக்கு ஆதரவாக கருத்து சொல்லி இருக்கிறாரு, வரவேற்கத்தக்கது. நீங்க எந்த நேம்ல கன்கரண்ட்னு வந்தாலும், கன்கரண்ட்னு வந்துருச்சுனாவே அது ஒன்றிய அரசு அதிகாரம் தான் ஃபைனல், ரைட்? அதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போ நீங்க என்ன ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னா, கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டுட்டு வரணுங்கிறாரு, நீட் விலக்கு வேணுங்கிறாரு, ஒன்றிய அரசுன்னு யூனியன் கவர்மெண்ட் ரெஃபர் பண்றாரு. நீங்க விஜயும் ஒரு டிராவிடியன் ஸ்டாக் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மண்ணின் மைந்தர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் டிராவிடியன் தான். ஒரு
அவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கும்போது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. உடனே இவர் அப்படி ஆயிடுவார் இப்படி ஆயிடுவார். அது வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கும். நாட் ஓன்லி ப்ரீமெச்சூர்ட், இட் ஷுட் பி இம்மெச்சூர்ட். ஸோ இப்போ விஜய் வந்து நீங்க பேசுற அதே கொள்கைகளை கையில் எடுத்திருக்காரு. ஸோ அது உங்களோட ஓட் பேங்க் ஒரு த்ரெட்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, எது வந்தாலும் உடனே திமுகவுக்கு வாக்கு வங்கிக்கு தான் பிரச்சனைனா அப்போ மற்ற கட்சிக்காரம்புறம் யார் கேட்குறேன் நான். இல்லை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் யார் வந்தாலும் அரசியலுக்கு வந்தாலும் திமுகவுக்கு பிரச்சனையா, திமுகவுக்கு அப்போ மற்ற கட்சிக்காரங்கள்லாம் கொள்கையே கிடையாது. ஏன்னா அதிமுகவுக்கு கொள்கை இல்லை. இப்போ நீங்கள் பேசுகிறபடி அதிமுகவுக்கு கொள்கை கிடையாது. ஸோ அப்போ 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் விஜய் விசஸ் உதயநிதின்ற ஒரு கான்செப்ட் உருவான்னு நினைக்கிறீங்களா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வாய்ப்பு இருக்காது. அப்படி அந்த அளவிற்கு இருக்கணும்னு எனக்கு தோணலை. அதாவது களம் வந்து இன்றைய நிலவரப்படி 2026லையும் திமுக அதிமுக என்று தான் இருக்கும். இந்த பக்கத்தில் யார் அந்த பக்கத்தில் யார் அப்படிங்கிறது தான் இருக்கலாம். எங்களுக்கு வந்து களத்தில் எதிரி யார், எதிரின்னு முடிவு பண்ணிட்டா திரும்ப அப்பனா என்ன பிள்ளையானா அடிச்சு ஆடுறது தான் திமுகவுக்கு பழக்கம். அதனால் அதை பற்றியெல்லாம், அதாவது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கூனி வீட்டுக்கு போகிறதுக்கு ஏன்டா இங்கேருந்தே குனிஞ்சிட்டு போகிற, அந்த மாதிரி 26 தேர்தல் அன்னைக்கு முடிவு பண்ணுவோம். ஸோ திமுக விசஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. 2026 நான் உறுதியாக சொல்லுகிறேன், திமுக விசஸ் அதிமுக. ஒன்றில் இக்கரை அல்லனா அக்கறை தான்.